ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஜிடிஎஸ் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா தற்போது வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த ரிசல்ட்டை நம்ம எப்படி செக் பண்ணுறது, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து என்னைக்குள்ளே போயிட்டு பண்ணணும், அதாவது வந்து எந்த தேதிக்குள்ளே போயிட்டு பண்ணணும், எங்கே போயிட்டு இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணணும். ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டு போகணும் போன்ற அனைத்து டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போய்ட்டு இதற்கான டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்திய அஞ்சல் துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதற்கும் 44,228 இடங்களுக்கான ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்திங்கன்னா வெளியிட்டிருந்தாங்க. அதில் தமிழ்நாட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா 3,789 இடங்களுக்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருந்தாங்க. ரைட்டுங்களா? ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் இதுதான். ஜிடிஎஸ் பதவிக்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருந்தாங்க. பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், டெக் சேவக் பதவிகளுக்கான ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பில் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்துருக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து செலெக்ஷன் வந்து பண்ணுறாங்க. எந்த ஒரு எழுத்து தேர்வும் வந்து கிடையாது. ரைட்டுங்களா? ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து கிடையாது, இன்டர்வியூவும் வந்து கிடையாது. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தற்போது பார்த்தீங்கன்னா இந்த ஜிடிஎஸ் பதவிக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த ரிசல்ட் வந்து எப்படி செக் பண்ணுறது, உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பருக்கான எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, ஸோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெப்சைட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் வந்து கொடுக்குறோம். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெப்சைட்டுக்கு வருவீங்க. இதில் போயிட்டு ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஜூலை 2024 ஷார்ட் லிஸ்டட்ஸ் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அதுக்கடுத்து தமிழ்நாடுன்றதை டச் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் அப்படின்ற அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ பிடிஎஃப் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். ரைட்டுங்களா? ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் ஷெடியூல் ஜூலை 2024 தமிழ்நாடு சர்க்கிள் லிஸ்ட்டு 1 இது. ரைட்டுங்களா? ஸோ அடுத்த லிஸ்ட்டு 2வும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ அடுத்ததான் லிஸ்ட்டு 2வும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் அது வந்தேன்னா கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா என்னைக்குள்ளே பண்ணணுன்றது சொல்லியிருக்கிறாங்க. ரைட்டுங்களா? ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா கெட் தேர் டாக்குமெண்ட் வெரிஃபைடு த்ரூ தி டிவிஷனல் ஹெட் மென்ஷன்ட் அகைன்ஸ்ட் தேர் நேம்ஸ் ஆன் பிஃபோர் 3/9/2024 ரைட்டுங்களா? டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து எங்கே போகணும் அப்படின்னா, உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ இந்த ரிஜிஸ்டர் நம்பருக்கு நேராக பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் டு பி வெரிஃபைடு வித்துன்னு கொடுத்துருப்பாங்க. அரக்கோணம் டிவிஷன் தமிழ்நாடுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த டிவிஷனுக்கு போய்ட்டு நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுற மாரி இருக்கும். ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது நீங்கள் என்னென்னலாம் வந்து கொடுத்தீங்களோ அதுக்கான ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு போயிட்டு வெரிஃபை பண்ணுற மாரி இருக்கும். ஆல் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸும் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு போகணும். ரைட்டுங்களா? ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸும் நீங்கள் எடுத்துக்கிட்டு போகணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2 செட்டு செல்ஃப் அட்டஸ்ட் ஃபோட்டோ காப்பீஸ். ரைட்டுங்களா? இதை நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு போகிற மாரி இருக்கும். தி ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ் should report for verification along with the originals and 2 sets of self-attested photocopies of all relevant documents. ரைட்டுங்களா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதில் 101 பக்கங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. உங்களுடைய பதிவெண் இருக்கான்னு பார்த்துக்குங்க. சில செலக்டான அனைத்து நண்பர்களுக்கும் நம்ம சேனலின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ இந்த வீடியோ மஸ்ட்டாக நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவர்களுக்கு இந்த தகவல் சென்றடையட்டும்.
ஸோ எத்தனை பேருக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வேகன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா 3789 கடிதங்கள் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா 3789க்கும் வந்து கொடுத்துட்டாங்க. ரைட்டுங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மஸ்ட் இந்த வீடியோ நிறையா ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.